இந்த சிஸ்டர் வச்சு பேப்பர் கட் பண்ணுற மாதிரி நம்மளோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தேவையான பார்ட்டை அட்டாச் பண்ணிட்டோம்னா நோயிலிருந்து முற்றிலுமா குணப்படுத்திடலாம்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒர்க் அவுட் ஆகும். இந்த டெக்னாலஜி பேர் கிறிஸ்பர், கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் தசை சிதைவு நோய் வருது இல்லையா, டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்தியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி டயபெட்டிஸையும் குணப்படுத்த வேண்டியதானே அப்படின்னு தான் மருத்துவர்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம டிஎன்ஏவெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா பிறக்கிற குழந்தைக்கும் இதே மாதிரி பண்ணி சூப்பர் ஹியூமன்ஸ், மியூட்டேட்டட் ஹியூமன்ஸ், வோல்வரின், டெட்பூல் இந்த மாதிரிலாம் உருவாக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்களாம். நாங்கள் ஏன்டா வால்வரினையும் டெட்பூலையும் உருவாக்க போகிறோம்? சர்க்கரை நோயை பற்றி பேசினாலே அதுக்கு மருந்து இல்லையா, நிரந்தர தீர்வு இல்லையான்னு எல்லாரும் கேட்டு மனத்தை வாங்குறாங்க. அதுக்காவது நீங்கள் இந்த கிறிஸ்பர் டெக்னாலஜி அப்ளை பண்ணி நிரந்தரமாக ஒரு முடிவை கட்டுங்க. சைனாவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் தெரப்பிலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இம்யூனோ சப்ரேஷன் பண்ணணும். எப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு எம்எம்எஃப்லாம் கொடுத்து இம்யூனோ சப்ரேஷன் பண்ணுறோமோ அதனால நியூட்ரோஃபில் கவுண்ட்லாம் கம்மியாகி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸ்டெம் செல் தெரப்பி வந்து இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ரொம்ப எளிமையான சிகிச்சை அது கிடையாது. ஆனால் அந்த கிறிஸ்பர் அப்படிங்கிறது சைடு எஃபெக்டே இல்லாத சிகிச்சை. இந்த எத்திக்கல் கமிட்டி மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். கொடுக்க வச்சிருவோம். டொனால்டு ட்ரம்ப் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும்.